வணக்கம் நண்பர்களே. சாஸ்கட்டூனில் இருக்கிற எல்லாருக்கும், நம்ம தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னென்னா, நான் என்னோடய எஸ்ஜே ரோட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றின வீடியோ வந்து பக்காவாக எடுத்து நான் யூடியூப்பில் போட முடியும். ஏன்னா ஆல்ரெடி என்னோடய விலாக் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் எல்லா பக்கமும் போகிறத வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பட் வந்து இந்த லைசன்ஸ் டெஸ்ட்டும் நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் அட்டெம்ப்ட்லேயே முடிச்சிட்டேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டணும். அந்த வீடியோ நம்ம போட்டுருவோம். ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே. நிறைய பேர் வந்து டெஸ்ட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் அதை பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் இங்கிலீஷ்லையும் நான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நான் தமிழ் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இங்கிலீஷ்லேயும் வந்து ஆல்ரெடி நான் அது போடுறேன் அந்த வீடியோ. ஸோ நீங்கள் எதுனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லணும். லைக் தட் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எனக்கு சொன்னாங்க. அந்த லேடி தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்டராக வந்தாங்க சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வாங்க நம்ம டெஸ்ட்டில் போகலாம். நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன் மக்களே. நண்பர்களே, டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா? என்னென்னா ரொம்ப சிம்பிள். இன்ஸ்ட்ரக்டர் வருவார். வந்துட்டு என்ன பண்ணணுங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லுவார். நம்மளுடைய லெஃப்ட்டு, ரைட்டு, பேக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஐ மீன் இண்டிகேட்டர்ஸ், பிரேக் லைட் எல்லாத்தையுமே, ஹெட்லைட் முதற்கொண்டு. அப்புறம் ஹாரன் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டோர் லெஃப்ட்டு, ரைட்டு ஓப்பன் ஆகுதாங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. தட்ஸ் இட் காய்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட டெஸ்ட் ஆரம்பிக்கும். வாங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அந்த ரூட்டில் நான் போக போகிறேன். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை நான் அப்பப்போ இடையில வந்து நான் போட்டுறேன். அதே நேரத்தில் வந்து போகும்போது நம்ம சில விஷயங்களை பற்றி பேசலாம். எந்த மாதிரி டெஸ்ட் இருந்தால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போ இண்டிகேட்டர் போடுறா இருந்தாலும் மிரர் செக், ஷோல்டர் செக், ரியர் வியூ மிரர் செக், இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லா நேரமும் இதை பார்க்கணும். கண்டிப்பாக உங்களை மானிட்டர் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறத நீங்களும் பாருங்கள். எந்த வழியில் போகிறனோ அதே வழியில் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி சொன்னால சம்மரில் இந்த ரோடு ஒர்க் நடக்கனால இடத்த மாற்றிருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இதே ரூட்டில் வந்து நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுனில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சந்து பந்துக்குள்ளெல்லாம் போயிட்டு சிக்னலு, ஸ்டாப்பிங் சைன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான், பக்காவாக கிளியர் பண்ணிட்டேன். மக்களை ஆரம்பிக்கலாம். செக் எவ்ரிதிங். ஓகேங்களா? லெஃப்ட்டு, ரைட்டு, பின்னாடி எல்லாமே பார்த்துட்டு எடுக்கிற வண்டியை. எந்த இடத்துலேருந்து எங்கே திரும்பினாலும் சரிங்க, மறந்துடாமல் இண்டிகேட்டர் போடுறது, அதில் என்னென்ன பண்ணணுங்கிறத ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. 1 by 1 மானிட்டர் பண்ணுறாங்க அவங்க. இப்போ அடுத்து வர்ற இன்டர்செக்ஷனில் நான் ரைட் எடுக்கிறேன். இன்டர்செக்ஷன் சொல்ல முடியாது, ஜாயிண்ட் ரோடு ஆக்சுவலாக. லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் சைனில் இருந்து நான் லெஃப்ட் எடுக்கிற வண்டியை. நண்பர்களே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்டாப் சைனில் நின்னீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் என்னென்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் 3, 2, 1 அப்படி சொல்லிக்கோங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே சொல்லிக்கோங்க. என்ன ரீசன்னா, அவங்க வந்து நிறுத்துறாங்களா இல்லைன்னு செக் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம கிராஸ் வெரிஃபை மாதிரி வச்சுக்கோங்க. நாமளே கரெக்ட் பண்ணிக்கிறது. இது எதுக்காகனா, நம்மளை கொஞ்சம் எப்படி சொன்னாலும் ஒரு கான்ஃபிடென்ஸு, ஒரு கான்சன்ட்ரேட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம வண்டி ஓட்டும்போது வர்றதுக்காக. ஓகேங்களா? இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தது. நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் இது யூஸ் பண்ணேன். ஏன்னா அந்த ட்ரிக்கு வந்து சூப்பராக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த சிக்னலில் நம்ம வந்து ரைட் எடுக்க போகிறோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட் டெஸ்ட்டை முதல்ல தமிழில் போகிறது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மக்களே, உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ரெட் சிக்னலில் நம்ம ரைட் திரும்புகிறோம். ஐ மீன் இப்போ பார்க்குறீங்களா முன்னாடி அது. சப்போஸ் க்ரீன் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டெசிஷன் எடுக்கணும். ரெட்டில் திரும்பினா அதுக்கு தகுந்த மாதிரி டெசிஷன் எடுக்கணுங்க. ரொம்ப முக்கியம். இப்போ ரைட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடு செக் பண்ணணும், மிரர் செக் பண்ணணும், ஷோல்டர் செக் பண்ணணும். பெடஸ்ட்ரைன், இந்த இடத்துல பெடஸ்ட்ரைனோட புக்கி இருக்குது. நம்ம வந்து டபுள் செக் பண்ணிட்டு தாங்க போகணும். அவங்க தூரமாக இருக்கிறாங்க, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ அடுத்த சிக்னல் நான் லெஃப்ட் எடுக்கிறேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்ட உடனே நான் ஷோல்டர் செக், மிரர் செக் பண்ணிட்டேன். நீங்களும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எங்கனெல்லாம் நீங்கள் திரும்புகிறீங்களோ வண்டியை, அந்த இடத்துல என்னெல்லாம் செக் பண்ணுமோ நீங்கள் எல்லாத்தையுமே டபுள் செக் பண்ணணும். ஸோ குயிக்காக பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சிக்னலில் போய் கரெக்டாக போய் நிறுத்துகிற பாருங்கள். வீல் திருப்பாமல் ஸ்ட்ரைட்டாக நிறுத்திக்கணும். அதையும் எனக்கு செக் பண்ணாங்க. இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற காரில் வந்து நான் பேரல் பார்க்கு, ஏன்னா இந்த இடத்துல நான் பேரல் பார்க் பண்ணால் சேம் பிளேஸில் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன்.
முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ரியர் மிரரை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். பின்னாடி உள்ள கேமரா பார்க்க வேண்டாம். ஏன்னா உங்களை மானிட்டர் பண்ணுறாங்க தெளிவாக, அதனால். பக்காவாக செட்டில் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக பிரேக் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க்கிங்கில் போட்டோன்னா அவங்க டோரை ஓப்பன் பண்ணி எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே சேஃபாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து ஓகே இப்போ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வண்டி எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லா பக்கம் மிரர் செக் பண்ணிவிட்டு வண்டியை ரிவர்ஸ் லைட்டாக நகர்த்திக்கிறோம். தென் ஃபார்வேர்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஷோல்டர் செக் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துட்டு வண்டியை பொறுமையாக நிதானமாக மூவ் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்த சிக்னலில் வந்து லெஃப்ட் எடுக்க போகிறோங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது லெஃப்ட் சிக்னலில் என்னென்ன செக் பண்ணணுமோ எல்லாத்தையும் டபுள் செக் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்லாமல் நீங்கள் லேன் மட்டும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அது வந்து மைனஸ் பாயிண்டில் போயிடும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பீட் லிமிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாகவும் போகக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் போகாதீங்க. 35 to 45ங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40 எல்லாம் தாராளமாக போங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ அடுத்த சிக்னல் நம்ம லெஃப்ட் திரும்ப போகிறோம். இப்போ நம்ம அடுத்த சிக்னல் ரைட்டு திரும்ப போகிறோம். ஃபுல் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. செக் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே, அதுக்கப்புறம் மூவ் ஆகுங்க. முக்கியமானது என்னென்னா ரைட் சைடு திரும்பும்போது ரெட் சிக்னலில் நிறுத்தி வண்டி எடுத்துகிட்டு போகணும். லெஃப்ட் சைடு போகும்போது ரெட் சிக்னலில் போகக்கூடாது வண்டி, ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நர்வஸில் அந்த தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முன்னாடியே எல்லோ உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் ஸ்லோ பண்ணி வண்டி நிறுத்திடுங்க, ரொம்ப நல்லது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. சிக்னல் மாறப்போகுதுன்னு சொல்லி வேகமாக அழுத்தி போகாதீங்க, அது வந்து ட்ராபேக்கு. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டீரிங்கை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சா ஐயோ நர்வஸாக இருக்கும்போது அந்த ஒரு ஃபீலுக்கு மட்டும் போகாதீங்க. ஃப்ரீயாக இருந்து நீங்கள் ஃப்ரீயாக, அதாவது வந்து அவங்க ஸ்டீரிங்கை வந்து நீங்கள் ஹம்பிளாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி கை வந்து சொல்லுவாங்களே 3-9 அந்த கேட்டகரியிலலாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கை அடிக்கடி எடுத்து பண்ணுறதெல்லாம். பட் ஆனால் அவங்க எதுவும் பெருசாக நான் பண்ணலை, பட் நோட்டீஸ் பண்ணாத அளவுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த சிக்னலை வந்து இப்போ நம்ம ரைட் திரும்புகிறோம். எந்த சிக்னல் திரும்பினாலும் பெடஸ்ட்ரைன் வே, மிரர் செக், ஷோல்டர் செக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ அடுத்த இன்டர்செக்ஷன் ஸ்டாப் சிக்னல் இருக்குது, அதில் திரும்ப போகிறோம். ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பக்காவாக எனக்கு நோட்டீஸ் பண்ணாங்க, உங்களுக்கு அதே தான் நானும் சொல்கிறேன். எல்லாமே ரைட் இண்டிகேட்டர், ஷோல்டர் செக், மிரர் செக், ஸ்டாப் ஸ்டைன்கிட்ட வந்து ஃபுல் ஸ்டாப். 3, 2, 1 மைண்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்படியே மூவ் ஆகுங்க. 2 சைடும் நல்லா செக் பண்ணிக்கிட்டு மூவ் ஆகுங்க, ஏன்னா அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சிக்னலை வந்து நான் ரைட் எடுக்க போகிறேங்க. புட் இண்டிகேட்டர், செக் எவ்ரிதிங். எனக்கு வந்து இப்போ ரெட்டில் இருக்குது, ஸோ நான் ரெட்லேருந்து க்ரீனாக மாறிச்சு. ஸோ ஐ மூவ் ஆன், ஐ செக் எவ்ரிதிங். இப்போ நெக்ஸ்ட்டு சிக்னலும் நான் லெஃப்ட் எடுக்க போகிறேன். இண்டிகேட்டர் போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், ரிப்பீட்டாக. ஓகே, ரொம்ப சிம்பிள் கைஸ். அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆகி போங்க.
சிம்பிளாக பாஸ் பண்ணிடலாம். நான்லாம் நர்வஸாக தான் இருந்தேன். பட் ஆனால் அவங்க சொன்னதை ஈஸியாக ஃபாலோ பண்ணேன். நீட்டாக பாஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. அதே தான் என்னோடய அட்வைஸ், சிம்பிள் அட்வைஸ் அதே தான். நெக்ஸ்ட்டு சிக்னலில் நான் ரைட் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு சிக்னலில் நான் லெஃப்ட் எடுக்க போகிறேன். இது கொஞ்சம் கஷ்டமான இன்டர்செக்ஷனு. ஏன்னா இதில் எல்லா பக்கமும் இருந்து வண்டி கண்ணா பின்னான்னு வந்துச்சுன்னா ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து போங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலையில் கொஞ்சம் ஏர்லியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லை நைட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் எல்லாமே பார்க்கணுங்க. இந்த இடத்துல தான் வந்து அவங்க ரொம்ப நோட்டீஸ் பண்ணாங்க என்ன. செகண்ட் சிக்னலில் வந்து நான் ரைட் எடுக்கணும், அதனால் இந்த இடத்துல நான் திருப்பிக்கிறேன். அவங்க சொன்னால் மட்டும் திரும்புங்க, லேன் சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா லேன் சேஞ்ச் பண்ணாதீங்க. அவங்க சொல்கிறபடியே ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் அது மிஸ் ஆனால் கூட அடுத்ததில் கூட அவங்க மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. பட் இருக்கலாம் என்னோடய அசம்ஷன். ஏன்னா அவங்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது கரெக்டாக கிளியராக முன்னாடி இருக்கிறத பார்த்து தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். காய்ஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லானதில் நான் போடுவேன். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி ட்ராவல் எல்லாமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் சரி பண்ணது நல்லா இருந்துச்சு, பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் நான் திரும்புகிறேன், ரைட்டு திரும்புகிறேன். எனக்கு என்ன தமிழில் நான் தான் இப்போ நான் போடுறது ஃபஸ்ட் டைம்ங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டு யூடியூப்பில் யாருமே போடலை. ஸோ காய்ஸ், உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ அடுத்த இன்டர்செக்ஷன் ஒரு கிராஸ் வாக் போர்டில் வந்து நெக்ஸ்ட் டர்ன் பண்ணணும். அப்போ நியர்பை போய்ட்டு நான் இண்டிகேட்டர் ரைட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, ஓகே கூல் guys, you can see that. இப்போ நெக்ஸ்ட் தான் மெயின் ரோடு. இதில் ஸ்டாப் சைன் பக்கத்தில் ரைட் டர்ன் பண்ண சொல்லிக்கிறாங்க. ரைட் டர்ன் பண்ணுறோம். நாம் இண்டிகேட்டர் போடுறோம், ரைட் செக் எவ்ரி திங், ஷோல்டர் எவ்ரி திங், மிரர். Then we have to stop our vehicle for 3, 2, 1. Then move on. Check everything left or right, then move on. ஸோ நம்மளோட எண்ட் ஆஃப் த டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எஸ்டிஐ பார்க்கில் போய் காரை பார்க் பண்ண போகிறோம். ஓகே, டேக் புட் ரைட் இண்டிகேட்டர், செக் எவ்ரி திங், மூவ் ஆன். when you end that one, put it your car in brake mode, பார்க்கிங் மோட். சாரி, பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் ரிசல்ட் எல்லாம் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவாங்க கைஸ். அவ்வளோதான், நம்ம எண்ட் ஆஃப் த டெஸ்ட்டில் இருக்கிறோம். நண்பர்களே, இப்போது டெஸ்ட் முடிச்சிட்டோம். முடிச்சு நம்ம பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, எஸ்டிக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் போய் செக் பண்ணுறதுக்கு நான் டீட்டெயில் என்னென்னா, 2 ஐடி ப்ரூஃப், 2 அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. அதை நம்ம கொடுத்தாச்சுன்னா நம்மளோட எல்லாம் கிளியராக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துனா சம் அமௌண்ட் சார்ஜஸ். அது வந்து உங்களுடைய வேலிடிட்டி பொறுத்து, உங்களுடைய பெர்மிட்டோட வேலிடிட்டி பொறுத்து உங்களை சார்ஜஸ் பண்ணி உங்களுக்கு எடுப்பாங்க. அவ்வளோதான், மேட்ரு ஓவர். ஸோ நீங்கள் டன். ஓகேங்களா, லைசன்ஸ் வாங்கியாச்சு மக்களே. தேங்க்யூ மக்களே. இப்போ என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருக்குது, ஏதாவது இருக்குன்னா எனக்கு கமெண்டில் கமெண்டில் எனக்கு வந்து கொஸ்டின் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, என்ன டவுட்னு பரவாயில்ல. ரிலேட்டடாக இப்போ நம்ம ரோட் டெஸ்ட் எடுத்தோம்ல, இதில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் மக்களே. நன்றி.